ஸ்தோத்திரம். எல்லோரும் தெரிந்து கொள்ள விரும்புகிற ஒரு பதிவுதான் இது. குழந்தைகள் மரித்துவிட்டால் அவர்கள் எங்கே போவார்கள்? எல்லா குழந்தைகளும் பரலோகத்திற்கு போகுமா அல்லது அவைகள் நரகத்திற்கு போகுமா என்ற சந்தேகங்கள் அனைவருக்கு இருக்கிறது. முதலில் இதற்குரிய விளக்கத்தை பார்த்துவிட்டு இயேசுவின் வருகையின் போது தாயின் கற்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்தும் பார்ப்போம். குழந்தைகள் என்றவுடனேயே எல்லோரும் நினைப்பது குழந்தைகள் நன்மை தீமை அறியாதவை, அவைகள் பாவம் செய்வதில்லை, ரொம்ப இன்னோசண்டான அவைகள், மரித்தால் பரலோகத்திற்கு தான் போவார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. மரிக்கிற எல்லா குழந்தைகளுமே பரலோகம் போய்விடுவது இல்லை. அதற்கு வேதத்தில் எந்த வசன ஆதாரமும் இல்லை. தேவன் இரக்கமுள்ளவர், ஆனாலும் அவருடைய நீதி வேறு, மனிதனுடைய பார்வையில் நீதி என்பது வேறு. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறக்கிற குழந்தைகள் மரித்தால் அவைகள் பரலோகம் போய்விடும். பெற்றோரில் தாய் அல்லது தகப்பன் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் கூட அவர்கள் குழந்தை பரலோகம் போய்விடும். அதாவது இயேசுவின் வருகை வரை அப்படிப்பட்ட குழந்தைகள் பரதீசில் இருப்பார்கள். இயேசுவின் ரகசிய வருகையில் பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த குழந்தைகளையும் இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வார். ஆனால் ரட்சிக்கப்படாத புறஜாதியாரின் குழந்தைகள், அதாவது துன்மார்க்கர்களுக்கும் பாவிகளுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் விக்கிரக ஆராதனைக்காரருக்கும் பிறக்கிற குழந்தைகள் மரித்தால் அவை பரலோகத்திற்கு போகாது. நியாய தீர்ப்பு நாளில் நரகத்திற்குத்தான் போகும். இப்படி நான் சொல்லவில்லை, வேத வசனங்களின்படி இதுதான் சத்தியம். அது எப்படி? பாவமறியாத குழந்தைகளை தேவன் எப்படி நரகத்தில் தள்ளுவார் என எமோஷனலாக, அதாவது கேட்காமல் வசனம் என்ன சொல்கிறது என பார்ப்போம். பூமியில் ஒரு குழந்தை பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறக்கிறது என வேதம் சொல்கிறது. ஆதாம் ஏவாள் மூலமாக எல்லா மனித சந்ததியுமே பாவத்திலும் சாபத்திலும் தான் பிறக்கிறது. 51 சங்கீதம் 5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று வசனம் சொல்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும் போதே தாய் தகப்பனுடைய ஜென்ம சுபாவத்தில் தான் பிறக்கிறது. அந்த குழந்தையின் டிஎன்ஏ, அதாவது அந்த குழந்தைக்குள் பாவ தன்மைதான், அந்த தாய் தகப்பனுடைய டிஎன்ஏ ஜீன் தான் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தையால் பாவம் செய்ய முடியவில்லை, அவ்வளவுதான். அதற்குள் இருக்கும், அதாவது அந்த குழந்தைக்குள் இருப்பது பாவத்தின் வித்து. பிறகு எப்படி பரலோகம் போகும்? பாவம் செய்ய வாய்ப்பில்லாததால் பாவம் செய்யாமல் இருப்பவன் பரிசுத்தவானோ நீதிமானோ அல்ல. எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய முடியாமல் இருப்பவனே பரிசுத்தவான். அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன். அதே போல்தான் குழந்தைகளும். காரணம், அவனுக்குள் தேவனுடைய பரிசுத்த வித்து இருக்கிறது. அதனால்தான் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவை விசுவசிக்காத யாருமே எந்த வழியிலும் பரலோகத்திற்கு போக முடியவே முடியாது. இயேசுவின் மூலமாகவே ஒரு மனிதன் பரலோகம் போக முடியும். குழந்தைக்கு எப்படி இயேசுவை விசுவசிக்க தெரியும் என கேட்கலாம். அதனால்தான் இவ்வளவு விளக்கம். குழந்தைகள் பரலோகத்திற்கு போவதும் நரகத்திற்கு போவதும் அவைகளுடைய பெற்றோரின் நிலையை பொறுத்தது. அவைகளுடைய பெற்றோரே அவைகளுக்கு உத்தரவாதி. எல்லா குழந்தைகளுமே மரித்தால் பரலோகத்திற்கு போய்விடும் என்றால் தேவனாகிய கர்த்தர் ஏன் மனிதனாக பிறந்து அவ்வளோ பாடுபட்டு ஏன் மனிதர்களுக்காக இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும்? எல்லா மனிதர்களையும் குழந்தை பருவத்திலேயே தேவன் பரலோகத்திற்கு கூட்டி சென்று விடலாமே. மனிதன் ரட்சிக்கப்பட்டு படாத பாடுபட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கடைசி வரை விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? 70-80 வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தும் ரட்சிப்படையாமல் நரகத்திற்கு போவதை விட குழந்தையிலேயே மரித்துவிட்டால் நித்தியமாக பரலோகத்தில் வாழலாமே. அற்ப மண்ணான நாமே இப்படி சிந்திக்கும் போது தாம் ஒருவரே ஞானமுள்ளவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இது தெரியாதா? பரலோகம் செல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகள் மரித்தால் மட்டும் எப்படி பரலோகம் போக முடியும் என்பதை குறித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 7:14 அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் சுத்தமாயிருக்கின்றன என சொல்லப்பட்டுள்ளது.
அதாவது கணவன் மனைவி 2 பேருமே ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் அல்லது இருவரில் ஒருவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகள் சுத்தமாயிருக்கிறது என வசனம் சொல்கிறது. அப்படி இல்லாவிட்டால் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே என வேதம் சொல்கிறது. அசுத்தமாயிருக்கிற பிள்ளைகள் மரித்தால் எப்படி பரலோகம் போகும்? நாம் நினைக்கிறோம் பிள்ளைகள் பாவமில்லாதவைகள் என்று. மனித பார்வையில் யோசிக்கிறோம். தேவனுடைய பார்வையில் அவை அசுத்தமானவைகளே. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 12, 13 வசனங்களில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை தேவனால் பிறந்தவர்கள் என்று வசனம் சொல்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் பரிசுத்தவித்தினால் பிறக்கிற பரிசுத்த சந்ததி. இந்த பிள்ளைகள் மரித்தால் பரலோகம் போகும். இந்த குழந்தைகள் தேவனுடைய பார்வையில் சுத்தமானவைகளாக இருக்கிறது. குழந்தை பருவத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு பெற்றோரே உத்தரவாதி. பரிசுத்த பெற்றோருக்கு பிறக்கிற குழந்தைகளை சுத்தமுள்ளவைகளாகவும் அவை பரிசுத்தமாய் பிறப்பதாகவும் அவைகளை பரிசுத்த சந்ததியாகவும் வேதம் பார்க்கிறது. பரிசுத்த பெற்றோர் அந்த குழந்தைகளை தேவ சமூகத்தில் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். அவை பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆனால் அவற்றின் மாம்சத்தின் டிஎன்ஏவும் பரிசுத்த பெற்றோரின் மாம்சத்திலிருந்து வந்ததே. எனவே நன்மை தீமை அறியும் பருவம் வந்தவுடன் ஜென்ம சுபாவம்தான் அவைகளுக்குள்ளும் வெளிப்படும். எனவே அதன் பிறகு மரித்தால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டுமே பரலோகம் போக முடியும். கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததாலேயே பரலோகம் போய்விடலாம் என தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. துன்மார்க்கருடைய குழந்தைகள் மரித்தால் பரலோகம் போகாது. சிலர் தாவீதுக்கும் பட்சேபாளுக்கும் பிறந்த குழந்தை மரித்தபோது தாவீது தான் மரித்த பின் அந்த குழந்தையினிடத்தில் போவதாக கூறியதை உதாரணமாக வைத்து தாவீது பரலோகம் தானே போவார், அந்த குழந்தை அப்படி என்றால் பரலோகத்திற்கு தானே போயிருக்கும், எனவே குழந்தைகள் மரித்தால் பரலோகம்தான் போகும் என சொல்வார்கள். அது அப்படி அல்ல. அது தாவீதுக்கும் அடுத்தவன் மனைவி, அதாவது உரியாவின் மனைவியாகிய பட்சேபாளுக்கும் விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை. அதனால்தான் தேவனே அந்த குழந்தையை அடித்தார். அது தேவனால் அடிக்கப்பட்டு இருந்து செத்தது என்று எழுதப்பட்டுள்ளது. விபச்சாரத்தில் பிறந்த தேவ கோபத்தினால் அடிக்கப்பட்ட குழந்தை எப்படி பரலோகம் போகும்? எல்லா தகப்பனும் சொல்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த நேரத்தில் தாவீது சொன்ன வார்த்தை தான் நான் அதனிடத்தில் போய் பார்ப்பேன் என்று சொன்னது. மேலும் தாவீது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். இயேசு உயிர்த்தெழும் நாள் வரை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்தால் பாதாளத்திற்குத்தான் போனார்கள். அவனுடைய மரித்த பிள்ளையும் பாதாளத்திற்குத்தான் போனது. லாசுரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தில் இதை குறித்து எழுதப்பட்டுள்ளது. உபாகமம் 23 அதிகாரம் 2 வசனத்தில் வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது என்று சொல்லப்பட்டுள்ளது. துன்மார்க்கர்களான விபச்சாரக்காரருடைய பிள்ளைகள் பூமியில் உள்ள கர்த்தருடைய சபையிலேயே நுழையக்கூடாது என சொல்லும் தேவன் பரலோக சபைக்குள் எப்படி அனுமதிப்பார்? மேலும் உபாகமம் 5 அதிகாரம் 9 வசனத்தில் என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3, 4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்றும், சங்கீதம் 58 3 வசனத்தில் துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது. எனவே துன்மார்க்கர்களுடைய அநியாயமும் அக்கிரமமும் அவர்களுடைய சாபமும் அவர்களுடைய குழந்தைகள் மேல்தான் இருக்கிறது. தாய் தகப்பனுடைய அக்கிரமத்தை சாபத்தை அவைகள் சுமந்தே தீரும். எசேக்கியேல் 9 அதிகாரம் 6 வசனத்தில் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள் என்று தேவனே துன்மார்க்கர்களுடைய அந்த குழந்தைகளை குறித்து சொல்கிறார். குழந்தைகள் என்பதற்காக விட்டுவிட சொல்லவில்லை. எனவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியாருடைய குழந்தைகள் மரித்தால் பரலோகம் போகாது. இயேசுவின் வருகையின் போது தாயின் கற்பத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு என்ன நடக்கும் என இனி வரும் பதிவுகளில் பார்ப்போம். ஆமேன்.